வெல்கம் டு அபிராமி டிவி. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 years பேபிக்கு பைஜாமா பேண்ட்டும் ஜிப்பாவும் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேண்ட்டு ஹைட்டு வந்து 2 years பேபிக்கு ஒரு 18 inch எடுத்துக்கலாம். ஹிப்பு வந்து ஒரு 7 inch மார்க் பண்ணுங்க. இது அப்படியே ஒரு அவுட்லைன் போட்டுக்கலாம். இப்போது நம்ம நாடாவுக்கோ இல்லை எலாஸ்டிக் வைக்கிறதுக்கோ ஒரு 1 inch நம்ம மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிறலாம். அதே மாதிரி இங்கே காலுக்கும் ஒரு 1 inch மடித்து தைக்க மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு 6 1/2 எடுத்துக்கோங்க. இது சீட்டு வர்ற இடம். இதுக்கு நேராக நமக்கு வந்து ஒரு 2 inch எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ இங்கே 1.5 inch இருக்குது, பரவாயில்ல. இந்த பாருங்கள், நான் 1.5 inch எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கேருந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் விடுங்க. ரொம்ப நீங்கள் வளைவாலாம் வரைய வேண்டாம். அதே மாதிரி குழந்தைக்கு கால் சுற்றளவு வந்து நம்ம ஒரு 6 inch எடுத்துக்கிறலாம். இதுக்கு நேராக கிராஸாக கால் ஷேப் வரைஞ்சிடுங்க. இவ்வளவுதாங்க பைஜாமா பேண்ட்டு. ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் நம்ம மடிக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவசரப்பட்டு கட் பண்ணிடக்கூடாது. நான் எந்த இடத்துல கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு 2 வயசு குழந்தைக்கு பேண்ட்டு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நான் ஹைட்டு வந்து 18 வச்சேன். இந்த இடம் வந்து நான் 7 வச்சேன். அதுக்கப்புறம் 1 inch ஃபோல்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். திரும்பவும் ஒரு 6.5 வச்சுருக்கேன் சீட்டோட உயரம். இதுக்கு நேரம் வந்து நம்ம எப்பயுமே ஹிப்போட இந்த இடம் நம்மளுக்கு ஒரு 2 inch லூஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு கர்வ் எடுத்து கால் ஷேப் கட் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக, 1 நிமிஷம் கூட இதுக்கு தேவைப்படாதுங்க. ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேட்சாக நம்ம ஒரு ஜிப்பா கட் பண்ணிவிடுவோம். இப்போது ஜிப்பாவுக்கு பார்த்திங்கன்னா, ஜிப்பா வந்து ஹைட்டு நம்ம விருப்பம்தான். ஷார்ட்டாக போடணும்னா நீங்கள் ஷார்ட்டாக போட்டுக்கிறலாம். நல்ல ஹைட்டு முட்டிக்கு கீழே வேணும் அப்படின்னா நீங்கள் குழந்தைய அளந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ஹைட்டு வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 16 inch மார்க் பண்ணுறேன். பாடி வந்து 7 inch வச்சிங்கன்னா போதும். இந்த உயரம் அகலம் தான் நம்ம ஒரு அவுட்லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கழுத்து அகலம் 2 inchக்கு மேலே வைக்கவே கூடாது. 2 inch மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஷோல்டர் வந்து நீங்கள் ஒரு 3.5 inch மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் டோட்டலாக வந்து ஷோல்டர் 5.5 எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே கழுத்து அகலம் 2 வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த ஆம்கோல் அளவு ஒரு 5 எடுத்துக்கிறலாம். இது வந்து 5 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் 5 எடுக்கலாம். 5 வயசுக்கு மேலே ஒரு 12 வயசு வரைக்கும் நீங்கள் 5.5 வச்சுக்கலாம். இந்த ஆம்கோல் இப்படி வரைஞ்சிருங்க. நெக்கு வந்து நீங்கள் வந்து ஜிப்பாவுக்கு காலர் வைக்க போகிறீங்க அப்படின்னா பேக் நெக்கு கட் பண்ணவே வேண்டாம். ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் ஒரு 2.5 inch வச்சு கட் பண்ணிக்கிறலாம். இப்போது இந்த டோட்டல் ஹைட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டு குறிச்சிக்கோங்க. டோட்டல் ஹைட்டில் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கிட்ட வரும்பொழுது நீங்கள் ஒரு 1/2 inch உள்ளே வந்துட்டு அப்படியே ஒரு 2 inch வெளியில் போயிடுங்க ஷேப்புக்காக. இப்போ பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் சிம்பிளாக முடிச்சிருக்கோம் பாருங்கள். ஹைட் எடுத்திருக்கோம், பாடி சுற்றளவு எவ்வளவு தேவையோ எடுத்திருக்கோம், கழுத்து அகலம் 2, அங்கேருந்து 3.5. ஸோ டோட்டலாக 5.5 எடுத்திருக்கோம். இது வந்து 5 inch வச்சுருக்கேன் ஆம்கோல் உயரம். ஆம்கோல் வரைஞ்சிட்டோம். ஃப்ரண்ட்டு நெக்கு மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ டோட்டல் ஹைட்டு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கிட்ட மட்டும் ஒரு 1/2 inch உள்ளே வந்துட்டு 2 inch வெளில போயிடுங்க. நம்மளுக்கு அந்த ஜிப்பாவோட ஷேப் கிடச்சிரும்.
நீங்கள் கட் பண்ணும் பொழுது இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி லைட்டாக ஒரு ஷேப் எடுத்து கட் பண்ணுங்கள். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ வந்து இதிலேருந்து ஒரு பீஸ் நம்ம எடுத்து வச்சுருவோம். ஏன்னா நம்ம பேக் நெக்கு கட் பண்ண வேண்டாம், ஃப்ரண்ட் நெக் மட்டும் கட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவுக்கு வந்து நான் துணியில் இருக்கிற ஹைட் வச்சுக்கிறேன். ஃபுல் ஸ்லீவ் வேணாலும் நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் வச்சுக்கிறலாம். இப்போது ஸ்லீவ் லெங்க்த்து வந்து 5.5 இருக்குது. ஸோ இந்த உயரம் போதும். ஸ்லீவ் அகலம் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிற ஆம் ஹோல் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி இந்த அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. நான் இது யூஸ்வலாக சுடிதார்லாம் சொல்கிறது தான். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் ஒரு 3 இன்ச்சு இறக்குனீங்கன்னா போதும். இந்த கார்னரில் இருந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுங்க. ஸ்லீவ் ஷேப் எடுத்துகிட்டு கை சுற்றளவு குழந்தைக்கு எவ்வளோ இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கை சுற்றளவு 8 வந்ததுன்னா அதில் பாதி 4, அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு தையலுக்கு எடுங்க. இதை அப்படியே கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க ஸ்லீவு. இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த ஸ்லீவோட சென்டர் நம்ம நாச் போட்டுக்கிடுவோம். சும்மா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஃப்ரண்ட்டு ஷேப் எடுத்துக்கலாம். இது குழந்தைங்கிறதுனால அந்த ஷேப் எடுக்காமல் கூட தைக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம பாடியிலையும் ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு ஷேப் எடுத்துக்கலாம். பாடிலையும் நம்ம ஷேப் எடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு 2 இயர்ஸ் பேபிக்கு பைஜாமா பேண்ட்டும் ஜிப்பாவும் எந்த மெஷர்மெண்ட்டில் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.